صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. عليكم ورحمة الله وبركاته. الحمد لله வசலாத்து வசலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இறந்து போனவர்களுக்கு உயிரோடு உள்ளவர்கள் செய்ய வேண்டிய அமானிதங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இறந்தவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், குழந்தைகளாக, சிறுவர்களாக, இளைஞர்களாக, முதியவர்களாக எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு தொழுகை நடத்திதான் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். ஜனாசா தொழுகையிலே 4 தக்பீர்கள் சொல்லப்படும். முதலாவது தக்பீருக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள் என்பதை சென்ற தொடரிலே ஆதாரபூர்வமாக நாம் பார்த்தோம். இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் என்ன ஓத வேண்டும் என்பதை ஹதீஸ்களை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையிலே இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் ஸலவாத்தை ஓதினார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகின்றது. தொழுகையிலே அத்தஹியாத்திலே நாம் ஓதக்கூடிய ஸலவாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஸலவாத்தை ஜனாசா தொழுகையிலே இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் ஓத வேண்டும். இது அமானிதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அது என்ன ஸலவாத்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியம் பொருந்திய அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் நீ ஸலவாத்தை சொல்வாயாக, அருள் புரிவாயாக. எதை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் பாக்கியம் பெற்ற அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் நீ ஸலவாத்தை சொன்னதை போன்று, அருள் புரிந்ததை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அருள் புரிவாயாக என்ற ஸலவாத்தை நாம் ஓத வேண்டும். அதற்கு பின்னால் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியமான அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் நீ பரக்கத்தை பொழிவாயாக, அபிவிருத்தி செய்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் பாக்கியமான அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் நீ பரக்கத் செய்ததை போன்று நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் பரக்கத்தை செய்வாயாக. நீதான் புகழுக்கு சொந்தக்காரன், நீதான் கண்ணியமானவன் என்ற ஸலவாத்துக்களை இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் கூறி தன் சமுதாயத்தையும் கூற வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். அருமையானவர்களே, மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் சில துஆக்களை, பிரார்த்தனைகளை
இறந்தவருக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா, அதே நேரத்தில் பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறப்படுகின்ற ஸலவாத், இறந்தவருக்காக நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, இதையெல்லாம் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் மனனமிட்டுக் கொள்ள வேண்டும். தன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு இறந்தவருக்காக இந்த துவாக்களை ஓத வேண்டும். ஆனால் இன்னைக்கு எத்தனை நபர்கள் நாம் ஓதுகின்றோம்? சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வது கிடையாது. 100 நபர்கள் ஒரு ஜனாசாவிற்கு பின்னால் வருகிறார்கள் என்றால் அதில் 90 நபர்கள் ஆங்காலே நின்று கொண்டு புறம் பேசிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒரு 10% நபர்கள் தான் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள். அந்த 10% நபர்களில் கூட எத்தனை நபர்களுக்கு ஒவ்வொரு தக்பீருக்கு பின்னாலும் என்ன ஓத வேண்டும் என்பது தெரியுமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இதையெல்லாம், இந்த சந்தர்ப்ப துவாக்களை எல்லாம், ஜனாசா தொழுகையிலே ஓதப்படக்கூடிய அந்த துவாக்களை எல்லாம் நல்ல விதமாக மனநடித்துக் கொள்வது ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை, அது பொறுப்பு, அது அமானிதம் என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது தக்பீருக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவருக்காக செய்யக்கூடிய அற்புதமான பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார்கள். அதை ஒவ்வொருவரும் நாம் ஓத வேண்டும். என்ன துவா அது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அபூதாவூத் என்ற நூலிலே 3203வது செய்தியாகவும், இப்னு மாஜா என்ற நூலிலே 1498வது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஜனாசத்தின், ஒரு ஜனாசாவைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் ஃபர்லான தொழுகையாக இருக்கட்டும், ஜனாசா தொழுகைகளாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் தான் இமாமாக நின்று நடத்துவார்கள். அப்ப ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஜனாசத்தின், ஒரு ஜனாசாவிற்கு பெருமானார் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அப்போது அவர்கள் என்ன துவா ஓதுறாங்க தெரியுமா? அல்லாஹும்ம, இறைவா, இக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா. ஹய்யினானா என்ன அர்த்தம்? எங்களில் யார் யார் உயிரோடு உள்ளார்களோ, வ மய்யித்தினா, எங்களில் யார் யார் இறந்து விட்டார்களோ அவர்களின் பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு. ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுகையில ஜனாசாவுக்கு மட்டுமல்ல, இப்ப இறந்த ஜனாசாவுக்கு மட்டுமல்ல, இதுவரைக்கும் யாரெல்லாம் இறந்து இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் துவா செய்கிறார்கள். உயிரோடு உள்ளவர்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தருகிறார்கள். எங்களில் சிறியவர் பெரியவர் எல்லோருக்கும் பாவத்தை நீ மன்னித்து விடு. எங்களிலே வாழக்கூடிய ஆண்கள், எங்களில் வாழக்கூடிய பெண்கள், அவர்களின் பாவங்களை மன்னித்து விடு. இந்த ஜனாசாவிலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, இந்த தொழுகையிலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, அதை ஜனாசாவில் கலந்து கொள்ளாமல் வெளியூர்களிலும் வீடுகளிலும் யார் இருக்கிறார்களோ அவர்களின் பாவங்களில் நீ மன்னித்து விடு. அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் ஈமான். இறைவா, எங்களில் யாரையெல்லாம் நீ உயிர் வாழச் செய்கிறாயோ அவர்களை எல்லாம் ஈமானின் மீது, இறை நம்பிக்கையின் மீது நீ வாழச் செய்வாயாக. ஒமன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் இஸ்லாம். எங்களில் யாரையெல்லாம் நீ மரணிக்கச் செய்கிறாயோ அவர்களை எல்லாம் கலிமாவை சொன்ன நிலையில் முஸ்லிம்களாக நீ மரணிக்கச் செய். அல்லாஹும்ம லா தஹரிம்னா அஜ்ரஹு. யா அல்லாஹ், இந்த இறந்து கிடைக்கின்றாரே இவரின் மூலமாக எங்களுக்கு கிடைத்த கூலிகளை நீ எங்களுக்கு தடுத்து விடாதே. இறந்தவர் நமக்கு குர்ஆனை கற்றுத் தந்திருக்கலாம்,
நல்வழியை காட்டி இருக்கலாம். அதனால நம்ம பல நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டிருந்தோம். இப்ப அவர் இறந்துட்டாரு. இப்ப அவரால் வழிகாட்ட முடியாது. இறைவா, இவருடைய மௌத்தின் மூலமாக, மரணத்தின் மூலமாக, இவர் மூலமாக கிடைத்த கூலிகளை உங்களுக்கு நீ தடுத்து விடாது. அது தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நல்லறங்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்துவிட்டு, வலா துதில்லனா பஅதா, இவருக்கு பின்னால் எங்களை வழிகேட்டில் நீ ஆக்கி விடாது. இவர் இருக்கிற வரைக்கும் வழிகேட்டுல போகாம எங்களை தடுத்தார். இப்ப இவர் மௌத்தா போயிட்டாரு. ஆகா, அவர் இறந்துட்டாரு, இப்ப நம்ம வழிகேட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நாங்க போயிடக்கூடாது. நாங்கள் எப்பவுமே ஹிதாயத் என்று சொல்லப்படுகின்ற நேரான பாதைகள் தான் நாங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும் இறைவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசா தொழுகையிலே 3வது தக்பீருக்கு பின்னால் இந்த துவாவை ஓதினார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். இந்த துவாக்களை செய்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் அமானிதம். அந்த மையத்துக்காக துவா செய்ய வேண்டும், உயிருள்ளவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டால் இதுவரைக்கும் யாரெல்லாம் இறந்திருப்பார்களோ அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னும் ஒரு துவா இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களிலே பார்த்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் முஸ்லிம்களாக நம்மை வாழச் செய்து, மூமின்களாக வாழச் செய்து, அதே நம்பிக்கையின் அடிப்படையில் மரணமாகக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தரி புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد